கடவுளுக்காக நீ ஒன்றுமே செய்யலையே. சும்மா இந்த உலக வேலையில் போய் காலையிலேருந்து பாடாப்படுற உன்னை படுத்துகிறாங்க அவங்க, நீ படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறியா காலையிலேருந்து, கடவுளுக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், நீ இல்லைன்னு சொல்லுங்கள், கடவுளுக்காக தான் ஏன் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு காலையிலேருந்து. கடவுள் கொடுத்த உயிர், கடவுள் கொடுத்த கை கால், கடவுள் கொடுத்த திறமை, கடவுள் கொடுத்த படிப்பு, கடவுள் கொடுத்த அறிவு, இதை வச்சு தான் வேலை செஞ்சு கடவுளுடைய நாம மகிமைக்காக இந்த பூமியில் உப்பாக இருக்க சொல்கிறாரு. அதான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சாரமுள்ள உப்பு மாதிரி போய் அங்கே வேலை செஞ்சு தேவனுடைய நாமத்தின் மகிமையை பரப்பிட்டு வந்திருக்கிறேன். ஒளியாக இருக்க சொன்னார், அதனால தான் போய் இருளடைஞ்ச இடத்துல ஒளியாக பிரகாசித்துட்டு வந்திருக்கிறேன். காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ உங்கள் வேலையை அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதான் பாருங்கள் சமுதாய புரட்சி நடந்தது. ஏன்னா 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பெரிய சமுதாய புரட்சி நடந்து தேசமே வளமான தேசங்களாக மாறுது. ஸ்வீடன், டென்மார்க், நார்வே, ஜெர்மனி இப்படி போன்ற தேசங்கள்லாம் பெரிய செழிப்பான தேசங்களாக மாறிச்சு. சமுதாயமே செழிப்பாயிடுச்சு. அங்கே இருக்கிற மகா பெரிய ஏழை கூட அவன் காரும் ஏர் கண்டிஷன் வீடும் எல்லாம் வச்சுட்டு இருக்கான் பாருங்கள். அங்கே இருக்கிற ஏழை நம்ம ஊர் பணக்காரன் அந்த அளவுகளில் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி போதனைகள் சமுதாயத்திலேயே திருப்பி போட்டுருச்சு, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடுச்சு. எல்லாரும் ஒரு வளமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை கொண்டு வந்தது என்னென்னா இந்த காரியம். உற்பத்தியெல்லாம் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். ஃபேக்ட்ரிஸில் புது புது கண்டுபிடிப்புகள், உற்பத்தி இதெல்லாம் பயங்கரமாக பெருக ஆரம்பிச்சது. ஏன்னா ஜனங்க வித்தியாசமான ஒரு எண்ணத்தோட வேலை செய்கிறாங்க. என்ன எண்ணத்தோட வேலை செய்கிறாங்க? நான் கடவுளுக்காக வேலை செய்கிறேன், கடவுள் எனக்கு கொடுத்த திறமை இது, கடவுள் எனக்கு கொடுத்த கடமை இது, கடவுள் என்ன இந்த உலகத்தில் வச்சுருக்காரு, என்ன இந்த வேலையை செய்யும்படியாக வச்சுருக்கிறாரு, கடவுள் பார்க்குறாரு, கடவுளுடைய கண்ணுக்கு முன்னால் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் உப்பாக இருக்கிறேன், ஒளியாக இருக்கிறேன். வேலைங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை, என் வேலையின் மூலமாக தான் நான் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறேன். இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரியமே மாறி போச்சிடலாம். பிரச்சனை என்னென்னா ஜனங்க என்ன நம்புகிறாங்க இன்றைக்கி பாருங்கள், திருப்பியும் அந்த பழைய இதுக்கு போகிறாங்க. சீர்திருத்தத்துக்கு முன்னால் இருந்த நிலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க சிலர். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நம்ம கடவுளுக்காக வாழணுன்னா இந்த உலக வேலையில் இருந்தால் முடியவே முடியாதுங்க. இந்த உலக வேலையில் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்காக நம்மளால் வாழ முடியாது. கால்வினுடைய போதனையில் மெயின் என்னென்னா, வேத வசனத்தை அருமையாக எடுத்து போதிக்கிறவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசத்தையும் கடவுள் பேரில் இருக்கக்கூடிய பற்றையும் எதையும் நீ விட்டு கொடுக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் கடவுளுக்காக நீ ஒளி விட்டு பிரகாசிக்க முடியும், உலக வேலையும் செய்ய முடியும். அதே நேரத்தில் உன்னுடைய வேலையின் மூலமாக கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை பரப்ப முடியும்.